வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, உங்களோட இதயத்த ஒரு நிமிஷம் துடிக்க மறக்க வைக்க போற ஒரு அழகான கொரியன் காதல் காவியம். எ மொமெண்ட் டூ ரிமெம்பர். நம்ம எல்லாருக்கும் மறதிங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனா அதே மறதி ஒருத்தரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துதுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பெண் தன் உயிரா நினைக்கிற கணவன, தன்னோட பேர, ஏன் தான் யாருங்கிறதையே மறக்க போறான்னு தெரிஞ்சா, அந்த கணவனோட மனநிலை எப்படி இருக்கும்? வாங்க இந்த உருக்கமான கதைக்குள்ள போகலாம். கதையின் நாயகி சுஜின். இவ ஒரு பெரிய நிறுவனத்தில வேலை பார்க்குற ஒரு அழகான பெண். இவ ஏற்கனவே ஒரு பையன லவ் பண்ணியிருப்பா. அவங்க பிரேக்கப் ஆயிட்டுருக்கும். அதனால ரொம்ப சோகத்தில சுத்திட்டு இருப்பா. ஆனா, இவளுக்கு ஒரு சின்ன பலவீனம் இருக்கு. எதையும் டக்குனு மறந்துடுவா. ஒரு நாள் ஒரு கடையில ஒரு கோக் பாட்டில வாங்கிட்டு அத அங்கேயே விட்டுட்டு வந்துர்றா. அத எடுக்க போகும்போது, அங்க அதே பாட்டில ஒருத்தன் கையில வச்சுட்டுருக்கான். இது அவளோடதுன்னு நெனச்சு அவ வாங்கி குடிச்சுடுவா. அப்புறமா தான் தெரியும் அது அவனோட பாட்டில். இவளோட பாட்டில் அங்கேயே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி தான் சூல்சு வந்து அறிமுகமாகுவான். சூல்சு வந்து ஒரு சாதாரண கடல் தொழிலாளி. ஆனா ரொம்ப நேர்மையானவன். இவங்க 2 பேருக்கும் இடையில ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில சண்டையில ஆரம்பிச்சு லைட்டா காதல் வருது. சுஜின் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறதுனால இவங்க காதலுக்கு ஆரம்பத்தில எதிர்ப்பு வருது. ஆனா அவளோட பிடிவாதத்தால 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு அழகான கனவு மாதிரி போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் சுஜின் கிட்ட சில மாற்றங்கள் தெரியுது. ஒரு நாள் வீட்டுக்கு வர வழிய தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா. இன்னொரு நாள் கேஸ் அடுப்ப அணைக்காம விட்டுடுறா. இதனால வீட்ல ஒரு பெரிய விபத்தே நடந்திருக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது சூல்ஸுக்கு பயம் வருது. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தப்போ, டாக்டர் சொல்ற விஷயம் அவங்க உலகத்தையே நிப்பாட்டுது. சுஜினுக்கு அல்சைமர் நோயின்னு இருக்குன்னு சொல்றாங்க. இது மூளையில இருக்க நினைவுகள ஒவ்வொன்னா அழிச்சிடும். இதுக்கு மருந்தே கிடையாது. அவளோட நினைவுகள் எல்லாம் மெதுவா அழியப் போகுது. ஒரு கட்டத்தில அவ யாருன்னே அவளுக்கு தெரியாம போகும்னு டாக்டர் சொல்றாரு. இத கேட்ட சுஜின் அப்படியே உறைஞ்சு போயிடுறா. நாளாக நாளாக நிலைமை மோசமாகுது. சுஜின் காலையில எழுந்திருக்கும்போது தன் கணவனை பார்த்து, "நீங்க யாரு? ஏன் என் பெட்ல படுத்து தூங்குறீங்க?" அப்படின்னு கேட்குறா. அந்த வலி ஒரு கணவனுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனாலும் சூல்சு அவள விட்டுக் குடுக்கல. வீடு முழுக்க அவளோட ஃபோட்டோக்கள ஒட்டுறான். எல்லா இடத்துலயும் நோட்டீஸ் எழுதி வைக்கிறான். "உன் பேரு சுஜின். நான் தான் உன் புருஷன் சூல்சோன்னு." ஒவ்வொரு நாளும் அவளுக்கு கத்துக் கொடுக்குறான். ஆனா ஒரு நாள் சுஜினோட பழைய காதலன் பேர சொல்லி அவன்கிட்டயே கொஞ்சுறா. அந்த இடத்துல ஹீரோவோட நடிப்பு நம்மள கலங்க வைக்கும். தன் மனைவி தன்னையே மறந்துட்டாலும் அவன் மேல இருக்க காதலுக்காக அவன் எல்லாத்தையும் தாங்கிக்கிறான். சுஜினுக்கு ஒரு நிமிஷம் பழைய நினைவுகள் திரும்ப வருது. தான் அவனுக்கு எவ்வளோ பெரிய வலி தந்துட்டு இருக்கோம்னு அவளுக்கு புரியுது. அவன் இல்லாதப்போ ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து காணாம போயிடுறா. அந்த லெட்டர்ல அவ என்ன எழுதியிருப்பான்னு, "சூல்சு, என் நினைவுகள் உன்னை விட்டு போனாலும் என் இதயம் உன்னை மட்டும் காதலிக்கும்" சொல்லியிருப்பா. சூல்சு அவளை தேடி கண்டுபிடிக்கிறான். அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். நினைவுகள் அழிஞ்சாலும் அவங்க காதல் அழியலைங்கிறது தான் இந்த படத்தோட நீதி. இந்த கதைய கேட்கும்போதே கண்ல தண்ணி வருதுல்ல. வாழ்க்கைங்கிறது வெறும் நினைவுகளோட தொகுப்பு தான். அந்த நினைவுகளே இல்லைன்னா வாழ்க்கை எவ்வளோ வெறுமையா இருக்கும்னு இந்த படம் காட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே கூடாத நிமிஷம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு படத்தோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.